சென்னை அடையாறில் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அங்கு சாலையோரமாக சாக்கு மூட்டையிலிருந்து பீகாரைச் சேர்ந்த ஒரு இளைஞரின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறில் சாலையோரமாக சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் பீகார் இளைஞரை கொலை செய்தது யார் என்று அடையாறு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இளைஞரின் குடும்பத்தினரிடம் அடையாறு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைத்து அடையாறு போலீசார் இது தொடர்பாக விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த சாக்கு மூட்டையில் சடலம் எப்பொழுது கண்டெடுக்கப்பட்டது? இது தொடர்பான விசாரணையின் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் அவென்யூ பகுதியில நேற்று அதிகாலை 6 மணி அளவுல ஒரு சாக்கு மூட்டையில ரத்தம் வடிவதாக அங்குள்ள பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு அடையாறு போலீசார் சென்று இது தொடர்பான விசாரணையில அவர்கள் இறங்கிய போது அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்க்கும் போது ஒரு வடமாநில நபர் தலையில் காயங்கள் உடன் அவர் இறந்து கிடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த உடலை மீட்டு போலீசார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைகள் அனுப்பி வைத்து இந்த சடலம் எப்படி இங்கே வந்தது என்பது குறித்தான விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த போது 2 நபர்கள் இருசக்கர வாகனத்துல இந்த சாக்கு மூட்டையில அந்த இளைஞரோட சடலத்தை தூக்கி வீசிவிட்டு சென்றிருப்பது தெரிய வந்திருக்குது. அந்த 2 நபர்கள் யார், உயிரிழந்த அந்த வடமாநில நபர் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது அந்த இறந்து கிடந்த சடலத்தோட ஆண் நபர் யார் என்பது குறித்தான அடையாளமானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைஞர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ் குமார், வயது 24 என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரது குடும்பத்தினரை தற்போது போலீசார் அழைத்து தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து அந்த இருசக்கர வாகனத்தோட பதிவெண்ணை அடையாளமாக வைத்து அந்த இருசக்கர வாகனத்துல அந்த 2 நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த இளைஞர் யார், எதற்காக இங்கே வந்தார், அந்த 2 நபர்கள் கொன்றதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலையும் தீவிரமாக போலீசார் விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.